ஓம் சாந்தி. இந்த வாரத்திற்கான ஸ்வமானம். मैं ब्रह्मा बाप समान संपूर्ण पवित्र आत्मा पवित्रता का फरिश्ता हूँ. நான் பிரம்மா பாபாவிற்கு சமமான சம்பூர்ண பவித்திர ஆத்மா, பவித்திரத்தாவின் ஃபரிஷ்தா. நான் பிரம்மா பாபாவிற்கு சமமான சம்பூர்ண பவித்திர ஆத்மா, பவித்திரத்தாவின் ஃபரிஷ்தா. பவித்திரத்தாவினுடைய பர்சனாலிட்டியினுடைய ஆதாரத்தினால்தான் பிரம்மா பாபா ஆதி தேவனாக முதல் இளவரசனாக ஆனார். பிரம்மா பாபா ஆதி தேவன், ஃபர்ஸ்ட் பிரின்ஸ். எதனுடைய ஆதாரத்தில் ஆனாங்க? பவித்திரத்தாவினுடைய பர்சனாலிட்டி. அதனால் அப்படி பிரம்மா பாபாவை ஃபாலோ ஃபாதர், பின்பற்றுங்கள், தந்தையை பின்பற்றுங்கள். பிரம்மா குமார் பிரம்மா குமாரி என்று சொல்றோம்னா அதனுடைய அர்த்தமே சதா பவித்திரத்தாவினுடைய பர்சனாலிட்டி மற்றும் ராயல்டி உடையவர்கள். நாம் எல்லாருமே பிரம்மா குமார் குமாரின்னு சொல்லிக்கிறோம் அப்படின்னா நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? மெயினா என்ன இருக்கணும்? பவித்திரத்தாவினுடைய பர்சனாலிட்டி தெரியணும் நம்ம கிட்ட. பவித்திரத்தாவினுடைய ராயல்டி இருக்கணும். இந்த பர்சனாலிட்டி தான். எந்த பர்சனாலிட்டி? பவித்திரத்தாவினுடைய பர்சனாலிட்டி உலகத்தை உங்கள் பக்கம் கவர்ச்சி செய்யும், ஈர்த்து கொண்டு வரும், கவர்ந்தீர்க்கும், இழுக்கும். பவித்திரத்தாவின் பர்சனாலிட்டி நம்மகிட்ட இருந்ததுன்னா உலகமே நம்மை நோக்கி வரும். நம்மை நோக்கி வரும்னா பாபாவை நோக்கி வரும், இல்லையா? தர்மராஜபுரியினுடைய ஃபைனில் இருந்து நம்மை காப்பாற்றும். தர்மராஜபுரியில கடைசியில ஃபைன் கிடைக்க கூடாது. ஃபைன் என்ன? அபராத கட்டணம், அதுதான் ஃபைன்னு சொல்லுவாங்க. அப்படி கடைசியில போய் தர்மராஜபுரியில போய் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்காது? தலை குனிஞ்சு நிற்க வேண்டியிருக்காது. எப்போ? பவித்திரத்தாவினுடைய பர்சனாலிட்டி மற்றும் ராயல்ட்டியை தாரணா பண்ணும்போது தர்மராஜபுரியில போய் நாம தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுல இருந்து நம்மளை காப்பாத்திடும் இந்த பவித்திரத்தாவின் பர்சனாலிட்டி. மேலும் எதிர்காலத்துல ராயல் ஃபேமிலியிலும் இந்த பர்சனாலிட்டி நம்மை கொண்டு வந்துவிடும். ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸ், இப்போ ராஜா ராணி, ராஜாக்கு நெருக்கத்துல மகாராஜா, அடுத்த ராஜாக்கு நெருக்கத்துல இருக்க ராயல் ஃபேமிலி பீப்புள்ல ஒருத்தர் ஆயிடுவோம். நாம் ராயல் குடும்பத்தினர்ல ஒருத்தரா இருப்போம். பவித்திரத்தாவினுடைய பர்சனாலிட்டியை நம்ம தாரணா பண்ணணும்னா இதற்கான யோக பயிற்சி, ஃபர்ஸ்ட் பயிற்சி. பகவானுடைய மகா வாக்கியம். பவித்திரத்தா என்பதன் அர்த்தம் என்ன? பவித்திரத்தா என்பதன் அர்த்தமே சதா பாபாவை துணைவனாக ஆக்கிக் கொள்வது மற்றும் பாபாவின் துணையிலேயே இருப்பது. இதுதான் பவித்திரத்தா. பாபா இன்னைக்கு அர்த்தம் சொல்றார். பவித்திர சதா. இப்போ இந்த மாசம் ஃபுல்லா என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? அவ்யக்த இஷாரால கம்பைண்ட்ல பாபா அழகா என்ன சொல்றாங்க? நான் இல்லாம பாபா இல்ல, பாபா இல்லாம நான் இல்லை. அந்த அளவுக்கு கம்பைண்ட். அதுதான் இன்னைக்கு சொல்றாங்க பாபா. அதுதான் பவித்திரத்தான்னு சொல்றாங்க பாபா. வரங்களை வழங்கும் வள்ளல் வர தாத்தா பாபாவை கம்பைண்ட் ரூபத்தில், இணைந்திருக்கும் ரூபத்தில் அனுபவம் செய்யுங்கள். அப்பொழுது அப்பவித்திரத்தா கனவிலும் கூட வர முடியாது. குல்சார் தாதிஜி சொல்வாங்க, என்ன சொல்வாங்கன்னா, பாபா கூட வச்சுக்காதீங்க. கூட இங்க பாபா என் பக்கத்துல இருக்காங்க, பாபா கூட இருக்கிறாங்க, சாத் ஹே, கூட வச்சிருக்கீங்கன்னா அர்த்தம் என்ன? இடையில மாயா நுழையிறதுக்கு இடம் இருக்கு. ரெண்டு பேர் பிடிச்சிட்டு கையை பிடிச்சிட்டு இருந்தா கூட இடையில யாராவது வந்து கையை விளக்கிட்டு உள்ள நுழைய வாய்ப்பு இருக்குது. ஆனா இணைஞ்சு கம்பைண்டா இருங்க. கம்பைண்டான்னு அர்த்தம் என்ன? அர்த்தநாரீஸ்வரர் சொல்லுவாங்கல்ல, சிவன் பாதி சங்கரர் பாதி, அப்படி காட்டுவாங்க. ஸோ பாபா இல்லாம நான் இல்லை, நான் இப்படி இணைஞ்சிருக்கு. இப்படி இருந்தா இடையில யாராவது நுழையலாம், இப்படி இருந்தா யாருமே உள்ள நுழைய முடியாது. அதுதான் கம்பைன்டு நிலை. பாபாவும் நானும் இணைஞ்சிருக்கிறோம். ஸோ குல்சாதாதி சொல்லுவாங்க, கூட கூட பாபா வச்சுக்காதீங்க, கம்பைண்டா இணைஞ்சிருங்க. அப்ப யார் மாயா உங்களுக்குள்ள இடையில, உங்க ரெண்டு பேருக்கு இடையில
நுழையவே முடியாதுன்னு சொல்லுவாங்க குல்சார் தாதி. இன்னைக்கு பாபா சொல்றாங்க, வரதாத்தா பாபாவை கம்பைன்டு ரூபத்துல அனுபவம் செஞ்சீங்கன்னா கனவுல கூட அப்பவித்தர்த்தா என்பது வர முடியாது, லேசா கூட வர முடியாது. ஆக இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு நொடியும் நாம் பாபாவுடன் இணைந்தே இருப்போம். அடுத்து மேலும் தன்னுடைய பரம கம்பானியன், பரம துணைவனுடைய கம்பெனியினுடைய ஆனந்தத்தை பெறுவோம். கம்பானியன் கூட நமக்கு பிடிச்சமானவங்க, ரொம்ப பிடிச்சமானவங்க, ரொம்ப நெருக்கமானவங்க, ரொம்ப அன்பிற்குரியவங்க கூடவே இருந்து அப்படி இருக்கும், ஆனந்தமா இருக்கும், ஒரு நிறைவா இருக்கும், ஒரு சுகமா இருக்கும் இல்லையா? சோ பாபா யாரு? நம்முடைய கம்பைண்டா இருக்கக்கூடிய கம்பானியன். அதனால அவருடைய அந்த துணையினுடைய ஆனந்தம், துணையினுடைய மகிழ்ச்சிங்கிற வார்த்தையை பாபா பயன்படுத்தல. மகிழ்ச்சிங்கிறது ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு வருது போறது, டெம்பரவரி, எதுவும் வெளியில இருந்து வந்தா இருக்கும். பாபா கூடவே இருக்கிறாருன்னா அது ஆனந்த நிலை, பரமானந்தம், பேரானந்தம்னு சொல்றோம் இல்லையா? அது பாபாவோட துணையில தான் அந்த பரமானந்தம் என்பது கிடைக்கும். அதை அனுபவம், பரமானந்தம், பேரானந்தம். சோ பாபாவோட துணையினுடைய ஆனந்தத்தை இந்த வாரம் முழுவதும் அனுபவம் செய்ய வேண்டும். அடுத்த பிராக்டிஸ், இந்த ஒரு நினைவை நாம பரிபக்குவமாக ஆக்கணும். எந்த நினைவை? அடுத்த வரிசையை சொல்றாங்க பாபா, நான் அனாதி ஆதி பரம பவித்ர ஆத்மா. அனாதினா எங்க? பரந்தாமத்துல. அங்கே எப்படி இருந்தேன் நானு? பரம் பவித்ரம். அடுத்த ஆதியில சத்தியோத்துல நான் எப்படி இருந்தேன்? அங்கேயும் நான் பரம் பவித்ர ஆத்மா. என்ன நாம சதா நினைவுல வைக்கணும் அப்படின்னா, ஒன்னு என்னுடைய நான் அனாதி ஆதி பரம் பவித்ர ஆத்மா, என்னுடைய சுயஸ்வரூபம் பவித்ரதா, பவித்ர ஸ்வரூபம், என்னுடைய சுய தர்மம் பவித்ரதா, என்னுடைய சுய தேசம் பவித்திரமான தேசம், என்னுடைய சுய ராஜ்யம் பவித்திரமான ராஜ்யம். எது சுயராஜ்யம்? எது சுயராஜ்யம்? இல்லை, இந்த சுயராஜ்யம் எப்படிப்பட்டது? பவித்திரமானது. அப்படின்னு அர்த்தம் என்ன? அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் சொல்றத இதெல்லாம் அப்படியே கேட்கணும் இல்லையா? கண்ணு, காது, வாய் இதெல்லாமே பவித்திரமா இருக்கணும். அதனாலதான் பிரம்மா பாபாவினுடைய ஃபர்ஸ்ட் இளவரசனுக்கு என்ன மகிமை? கமலக்கண்ணன், கமலப்பாதம், கமலக்கரங்கள், கமல இதழ்கள் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? எல்லாம் ஒவ்வொரு அங்கத்தையும் கிருஷ்ணனுக்கு தாமரை மலரோட ஒப்பிட்டு மகிமை பாடப்படுகிறதுனா காரணம், பிரம்மா பாபா ஒவ்வொரு அங்கத்தையும் பவித்திரமாக்கிட்டான் இல்லையா? சாதாரணம் இல்லை, சும்மா நான் ஆத்மா மொத்தமா சம்பூர்ண பவித்திரத்தான் இல்லை, சம்பூர்ண பவித்திரத்தான் ஒவ்வொன்று எனக்கு உங்ககிட்ட இருக்கிற குறை தெரியவே கூடாது. அப்படின்னா தான் அந்த கண்ணு சம்பூர்ண பவித்திரமா இருக்கு. காது வேஸ்ட் அப்படின்னா என்ன? அந்த காது தெரியவே தெரியாது, ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு இந்த காதுக்கு நிலை வரணும். அப்பதான் சம்பூர்ண பவித்திரத்தா. ஒவ்வொரு அங்கத்தையும் பவித்திரத்தா தாமரை மலருக்கு சமமாக ஒப்பிட முடியும், அந்த மகிமை பாட முடியும் இல்லையா? சோ பாபா சொல்றாங்க, என்னுடைய கர்மேந்திரியங்களுடைய அனாதி ஸ்வபாவம் சுகர்மம். சுகர்மம்னா என்ன? சுகம் தரும் கர்மம். நான் சம்பூர்ண பவித்திர ஆத்மா. இவ்வளத்தையும் சொல்லிட்டு கடைசி விஷயம், பவித்திரத்தாங்கிறது என்னுடையது, நான் கொண்டு வரது இல்லை. பவித்திரத்தா என்னுடைய ஜீவனே பவித்திரத்தா தான். ஜீவன்னா என்ன? வாழ்க்கையே பவித்திரத்தா தான். பவித்திரத்தா என்னுடைய வாழ்க்கையாகும் சொல்லிட்டார் பாபா. ஒவ்வொன்னே கொண்டு வரணும்ல, வாழ்க்கையே பவித்திரத்தா. அப்படிப்பட்ட ஸ்வரூபத்துல நாம நிலைக்கணும். இந்த நினைவை பரிபக்குவமாக்கணும். அடுத்த மூன்றாவது பயிற்சி, நான் பவித்திரத்தாவின் ஃபரிஷ்தா. நான் பாப் தாதாவுடன் இணைந்து முழு விஸ்வத்தையும் வலம் வந்து கொண்டே அனைத்து தேசங்களுக்கும் மற்றும் இயற்கையினுடைய அஞ்ச தத்துவங்களுக்கும் பஞ்ச தத்துவங்களுக்கும் பவித்திரத்தாவின் சக்தியை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். எல்லா தேசங்களுக்கும் பவித்திரத்தா சக்தி கொடுக்கிறேன், அஞ்ச தத்துவங்களுக்கும் நான் பவித்திரத்தாவின் சக்தியை கொடுத்துட்டே இருக்கிறேன். பாப் தாதாவோட சேர்ந்து வலம் வரேன், முழு உலகத்தையும் குளோபையும் வலம் வரேன். அடுத்த நாலாவது பயிற்சி,
தானே பேசணும், உரையாடல் பண்ணணும். என்ன பண்ணணும், எப்படி பேசணும்? ஹே ஆத்மா, ஜென்ம ஜென்மாந்தரமா நீ அப்பவித்திரத்தாவின் கடல்ல மூழ்கி தத்தளிச்சிட்டு இருந்த. மேலும் தன்னுடைய எல்லாத்தையும் பறிகொடுத்துட்டு இருக்கிற. உன்னுடைய கலைகள், உன்னுடைய சரீரம் எல்லாம் செதஞ்சு போயிடுச்சு. இப்படி யார்கிட்ட பேசணும்? உன்னுடைய நிலை எல்லாமே செதஞ்சு போச்சு. இப்பவாவது சுய உணர்வுல வா, பாபாவினுடைய விரலை பிடிச்சுக்கிட்டு பவித்திரத்தாவின் வழிப்படி நட. இப்படி என்ன பண்ணணும்? அடுத்தவங்களை பார்த்து சொல்லக்கூடாது. ஹே ஆத்மா அப்படின்னு தனக்குத்தானே நாம பேசணும், தனக்குத்தானே புரிய வைக்கணும். மூன்றாவது விஷயங்கள் தாரணா. வாரம் முழுவதும் அப்ப என்ன தாரணா பண்ணணும்? சம்பூரண பவித்திரத்தா. அதை பத்தின பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. பவித்திரத்தானுடைய மகத்துவம் என்ன? பவித்திரத்தா என்பது பிராமண வாழ்க்கையின் மகான் தன்மை. செகண்ட் பாயிண்ட், பவித்திரத்தா தான் பரமாத்மாவை சந்திப்பதற்கே ஆதாரமானது. பரமாத்மா பாபா சந்திக்கணும்னா பவித்திர ஆத்மா ஈஸியா என்ன பண்ண முடியும்? பாபாட்ட கனெக்ட் ஆயிக்க முடியும். பரமாத்மா சந்திப்பிற்கான ஆதாரமே பவித்திரத்தா தான். மூன்றாவது பாயிண்ட், பவித்திரத்தா பிராமண வாழ்க்கையின் சுவாசம் மற்றும் அலங்காரம். இது ரெண்டும் இல்லாம நாம இருக்கவே மாட்டோம். அப்ப அதே போல பவித்திரத்தா இல்லாம இருக்கவே முடியாது என்னால் அப்படின்னு ஒவ்வொரு நேரமும் நாம யோசிக்கணும். ஜானகி தாதிஜி சொல்லுவாங்க, பொதுவா நம்ம பேசும்போது சொல்லுவோம் யோசிச்சு பேசுங்க அப்படி சொல்லுவோம்ல, யோசிச்சு செய்யுங்க ஒவ்வொரு செயலையும் சொல்லுவோம் இல்லையா. ஜானகி தாதிஜி சொல்லுவாங்களா, சோச்சுக்கே சோச்சோ, யோசிச்சு யோசிங்க. அப்படின்னா என்ன? இங்க யோசனை வரும்போதே, இங்க எண்ணம் வரும்போதே முதல்ல இது ரைட்டா பவித்திரமான எண்ணமான்னு இங்க பண்ணணும். ஏன்னா விதை எங்க? எண்ணங்கள் தானே விதை. இங்க பவித்திரமா இருந்தா தான் இது 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 எல்லாமே பவித்திரமாகும் இல்லையா, கர்மேந்திரியங்கள் பவித்திரமாகும் இல்லையா. அப்ப முதல்ல யோசிக்கும் போதே நாம என்ன செய்யணும்? யோசிச்சு யோசிக்கணும். நான் யோசிக்கிறது ரைட்டா, ஸ்ரீமத்துக்கு உட்பட்டு இருக்குதா? இல்லைன்னா இங்கே என்ன பண்ணிடணும்? ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ நம்முடைய சுவாசமும் சரி, அலங்காரமும் சரி, என்ன? பவித்திரத்தா. அடுத்து அதுல 4வது பாயிண்ட், பவித்திரத்தா பிராமண வாழ்க்கையின் வரதானம் மற்றும் உயிர் தானம் தான். 5வது பாயிண்ட், பவித்திரத்தா சங்கம யுகத்தினுடைய சர்வ பிராப்திகள் மற்றும் எதிர்கால 21 ஜென்மங்களினுடைய பிராப்திகளுக்கான ஆதாரமே பவித்திரத்தா தான். சங்கம யுகத்தினுடைய எல்லா பிராப்திகள் அடையிறதுக்கு ஆதாரமும் பவித்திரத்தா தான். எதிர்கால 21 பிறவிகளுக்கான பிராப்திக்கான ஆதாரமும் பவித்திரத்தா தான். எந்த அளவுக்கு பவித்திரத்தா ஆத்மால தாரணை ஆகிறதோ அந்த அளவுக்கு எல்லா பிராப்திகளும் நாம அனுபவம் பண்ண முடியும். சிந்தனைக்கான விஷயம், இவ்வளோ ஆழமான விஷயம். சுவாசம், அலங்காரம் எல்லாமே வாழ்க்கையே பவித்திரத்தா, உயிர் தானமே பவித்திரத்தான் பாபா சொல்றாங்க. அப்ப இந்த பவித்திரத்தா தாரணம் முழுசா கொண்டு வரணும் இல்லையா. பவித்திரமா இருக்கிறோம் எல்லாரும், சம்பூர்ண பவித்திரத்தா கொண்டு வரணும் இல்லையா. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? என்ன சிந்தனை பண்ணணும்? அதுக்கான பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சிந்தனைக்கான பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சம்பூர்ண பவித்திரத்தா என்றால் என்ன? இதை பற்றி சிந்திக்கணும். பாபா சம்பூர்ண பவித்திரத்தான்னு சொல்றாங்க, அப்படின்னா என்ன? முதல்ல அதை ஆழ்ந்து போய் சிந்திச்சு பார்க்கணும். செகண்ட் பாயிண்ட், சிந்திக்கிறதுக்காக சம்பூர்ண பவித்திரத்தாவின் பாதையில் வரக்கூடிய தடைகள். பாபா யஜ்ஞத்துல தடை வந்ததுக்கு முக்கிய காரணமே என்ன? பவித்திரத்தா தான் இல்லையா. இப்ப நாம அந்த மார்க்கத்துல, பவித்திர மார்க்கத்துல வழியில போறோம், பாதையில போறோம்னாலே கண்டிப்பா தடை வரும். ஆனா நாம என்ன செய்யக்கூடாது? எந்த தடை வந்தாலும் கலங்கக்கூடாது. ஏன்னா யார் இருக்காங்க கூட? ரொம்ப அழகா சொல்றாங்க தாதி ஜானி தாதி சொல்றாங்க, நாம விதிபூர்வமாக எல்லா காரியங்களையும் செஞ்சோம்னா நாம நிர்விக்னமானவர்களாக ஆயிடுவோம். ஜானகி தாதியோட கிளாஸ்ல சொல்றாங்க, நாம தடையற்றவராக ஆயிடுவோம். விதிபூர்வமா செய்யறதுன்னா அமிர்த வேளையில கரெக்டா ரெட் லைட்டை போட்டு உட்காந்து யோகா பண்ணணும். வியாழக்கிழமைன்னா பாபாவுக்கு போக் வைக்கணும். உங்க வீட்லயுமே வைக்கணும் இல்ல, ஸ்ரீமத் படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வியாழக்கிழமைன்னா போக் வைக்கணும். போக் வைக்கணும். வீடை பாபா, நம்ம எல்லாருமே பாபா குழந்தைங்க, நம்ம எல்லாருடைய வீடையும் பாபா வீடு சுத்தமா வைக்கணும் இல்லையா. அப்படி சுத்தமா வச்சிருக்கணும்.
இதெல்லாமே பாபாவோட டிராஃபிக் கண்ட்ரோல் கரெக்டா பண்றது. இதெல்லாமே விதிபூர்வமாக நாம செஞ்சோம்னா நம்முடைய ஸ்திதி நிர்விக்னமாக இருக்கும். நம்ம ஸ்திதி நிர்விக்னமாக இருந்ததுன்னா நம்முடைய இடத்துல வாத்தாவரணம் நிர்விக்னமாயிடும். நம்ம வாத்தாவரணம் நம்ம இருக்கிற இடத்துல நிர்விக்னம் ஆயிடுச்சுன்னா யாராவது தடை ஏற்படுத்துற நிலையில வந்தாலும் கூட அவங்க தானா மாறிட்டு போயிடுவாங்க. அவங்களால தடை ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தடைகள் சம்பூர்ண பவித்திரத்தா தாரணா பண்ணணும்னா விதிப்படி அங்க என்ன வர வாய்ப்பு இல்லை, தடைகள் வர வாய்ப்பு இல்லை. ஆனால் தடை வருதுன்னா அப்ப என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். சம்பூர்ண பவித்திரத்தாவின் மார்க்கத்துல போறப்ப தடை வருதுன்னா என்ன தடை வருது, அதுக்கு மூல காரணம் இங்க என்னமோ இருக்குது, அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். புரியுது? ஆனா நாம விதிப்படி ஃபாலோ பண்ணினோம்னா அங்க தடைக்கு இடம் இல்லை, தானா போயிடும். மூன்றாவது சிந்தனைக்கான பாயிண்ட், சம்பூர்ண பவித்திரத்தாவை தாரணை செய்வதற்கான முயற்சி என்ன, நான் என்ன செய்யணும். அடுத்த நாலாவது பாயிண்ட், பவித்திரத்தாவை தாரணை செய்வதற்காக நீங்கள் தன்னுடைய வாழ்க்கையில என்ன யுக்திகளை வழிமுறைகளை கடைபிடிச்சிருக்கீங்களோ இதை பிறர்கிட்ட ஷேர் பண்ணு, தங்களுக்குள்ள பரிமாற்றம் செஞ்சுக்கோ. ஏன்னா ஒருத்தரால முடியாம இருக்கலாம், அப்போ நம்முடைய ஷேரிங் மூலமா அவங்களுக்கு ஒரு தூண்டுதல் கிடைக்கலாம், வழி கிடைக்கலாம், அவங்க தாரணா பண்ணலாம் இல்லையா. அதை தங்களுக்குள்ள கொடுக்க, அந்த பவித்திரத்தாவை தாரணை பண்றதுக்கான யுக்திகள் என்னவோ அதை தங்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் செஞ்சுக்கோ. சாதகம் பிரதி, சாதகர்களுக்காக, தபஸ்விகளுக்காக, பிரியமான சாதகர்களே, உலகத்திற்கு முன் நம் அனைவருடைய முதல் சவால் சேலஞ்ச் என்னன்னா நாங்க பவித்திரமாக வாழ்ந்து காட்டுவோம் என்பதுதான். அதனால எல்லாருடைய சம்பந்தம், எல்லாரோட தொடர்புல வந்தாலும் கூட சங்கல்பத்தளவுல கூட இந்த முதல் சவாலினுடைய பலவீனம் ஏற்பட்டு விடக்கூடாது. யார் சம்பந்தம் தொடர்புல வந்தாலும் கூட இந்த முதல் பவித்திரத்தாவுடைய விஷயத்துல பலவீனம் ஆயிடக்கூடாது. இங்க தொடர்புல வரோம், நாம யார் தொடர்புலையாவது அவங்க செய்யறது எனக்கு பிடிக்கல அப்படின்னா அப்பவித்திரம் தானே. பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கலங்கிறதே ஒரு கரை தானே, அப்ப அதுவே அப்பவித்திரத்தா தான். அது கூட இல்லாம இருக்கணும், அப்பதானே சம்பூர்ண பவித்திரத்தா. தாதிகள் எல்லாம் பாக்குறோம், ஜானி தாதி எல்லாம் பார்த்தா யாரை பார்த்தாலும் அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. காரணம் அந்த அளவுக்கு சம்பூர்ண நிலை. பாபா சொல்றாங்க இது நம்முடைய மிகப்பெரிய பொறுப்பு. எது பொறுப்பு? பவித்திரத்தாவை தாரணா பண்றது. நாம அப்பவித்திரத்தாவினுடைய வெவ்வேறு ரூபங்களை தெரிஞ்சு, எனக்கு இவங்களை பிடிக்கலன்னா அதை கூட அப்பவித்திரத்தா தான், சந்தேகமே இல்லாம. அப்ப வெவ்வேறு ரூபம் என்ன அப்பவித்திரத்தாவினுடைய ரூபம், அதை தெரிஞ்சுக்கிட்டு சுயத்தின் மீது கடுமையான கண்ணு வைக்கணும். ஒரு கண்ணு வைங்க அவங்க மேல அப்படி சொல்லுவோம்ல, அப்படி யார் யார் மேல கண்ணு வைக்கணும்? சுயத்தின் மீது கண் வைக்கணும். அப்படின்னா ஒரு கவனம் கொடுக்கணும். நாம இதுல தன்னைத்தானே எக்ஸ்கியூஸ் கொடுத்து கூட, பரவாயில்ல இது ஒரு விஷயம் தானே, இந்த ஒரு முறை தானே, பரவாயில்ல அதனால என்ன, அப்படி தனக்குத்தானே எக்ஸ்கியூஸ் கொடுத்து கொள்ளக்கூடாது, கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக இந்த விக்கர்மம் அப்பவித்திரத்தாவுடைய விக்கர்மத்தின் மீது பயங்கரமான ரூபத்தை தாரணை செய்து பாப் சமான் சம்பூர்ண பாவனம் ஆக வேண்டும். விக்கர்ம அப்பவித்திரத்தாவினுடைய அம்சம் வந்தா கூட அந்த இடத்துல பயங்கரமான ரூபத்தை தாரணா பண்ணணும். அப்படின்னா தனக்குத்தானே பயங்கரமான ரூபத்தை, அப்படின்னா காளி ரூபம் மாறுது அடுத்தவங்க கிட்ட வதம் பண்றதுக்கு இல்ல, தன்கிட்ட வரக்கூடிய அசுர குணம் என்ன எமர்ஜ் ஆகுதோ அதை வதம் பண்ணும் போது என்ன ஆகணும்? காளி ரூபம் ஆகணும். மம்மா பத்தி கேட்கும் போது நம்ம கேட்டிருக்கிறோம், மம்மா தனக்குள்ள வந்த ஏதாவது, மம்மா பார்க்கும்போதும் பாபா பார்க்கும்போதும் மம்மாட்ட இந்த பலவீனம் இருந்தது, பாபாட்ட இந்த பலவீனம் இருந்தது, ஜெயிக்கிறதுக்காக இந்த புருஷார்த்தம் பண்ணினாங்க, ஜெயிச்சாங்க. அப்படி பார்த்ததே இல்லையா எந்த தாதிகள் அனுபவம் சொல்றா. அப்ப என்ன பண்ணுனாங்க? அவங்க தான் நம்பர் 1ல இருந்து நம்பர் லாஸ்ட்ல வந்தவங்களும் அவங்க தானே. அப்ப அவங்கள்ட்ட எல்லாமே இருந்திருக்கும் இல்லையா? அப்ப எப்படி அவங்கள்ட்ட தெரியல? அப்படின்னா 2 பேர் உள்ள எமர்ஜ் ஆகும் போதே தபஸ்யாவினுடைய நெருப்பு மூலம் எரிச்சு சாம்பலாக்கிட்டாங்க. சோ மம்மா பாபா இந்த பலவீனத்துக்காக புருஷார்த்தம் பண்ணாங்க, நாங்க எதையுமே பார்க்கல. அப்படி மம்மா முதல்லயே எரிச்சு சாம்பலாக்குனதுனால யார் எந்த அவகுணத்தோட பயங்கரமான நெகட்டிவான விகர்மமா எண்ணத்தை கொண்டோ வந்தா கூட மம்மா அவர்களுடைய அந்த நெகட்டிவிட்டியையும் எரிச்சு சாம்பலாக்கிடுவாங்க. மம்மாவுடைய ஹிஸ்டரி ஆதிதேவி நிறைய படிச்சிருக்கிறோம். பட் பிறருடைய அவகுணத்தை எரிச்சு சாம்பலாக்குற அளவுக்கு மம்மா பவித்திரமா இருந்தாங்கன்னு மம்மாவோட ஹிஸ்டரி கேட்கிறோம்.
ஸோ அதுதான் சம்பூர்ண பவித்திரதா. சம்பூர்ண பவித்திரதா தாரணா பண்ணும். அதுக்கான சிம்பிள் டெக்னிக் என்ன? சுயத்தின் மீது கண் வைக்கணும். அது கூட கொஞ்சம் கஷ்டம். இன்னும் சிம்பிள் என்னது? நம்ம பிடிச்சமானது என்ன? பாபாவோட இணைஞ்சு இருக்கணும். கம்பேனியனோட கம்பெனிலே சதா இருக்கணும். அது ஜாலி தானே. பாபா நம்முடைய கம்பேனியன், பாபா கூட சதா இணைஞ்சே இருக்கணும். ரொம்ப பிடிக்குது இல்லையா நமக்கு அந்த நிலை. அதனால பாபா கம்பேனியன், ஒவ்வொரு பல், ஹர் பல்னு சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு நொடியும் நான் பாபாவோட இணைஞ்சிருக்கிறேன். அப்படி இணைஞ்சே இருக்கணும். அவருடைய துணையினுடைய கம்பெனியினுடைய ஆனந்தத்தை அடையும்.